நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அதாவது உங்களோட ராசிக்கு 6வது வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிரகங்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிது. இது ஒரு அரை கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லலாம். பாதி கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே மாலை மாதிரி கிரகங்கள் வரிசையாக இருக்குது. ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 6வது வீட்டில் இருக்கார். சூரியன் பார்த்திங்கன்னா 7வது வீட்டில் இருக்கார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் இருக்கார். சனி பார்த்திங்கன்னா 9வது வீட்டில் இருக்கார். 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு இருக்கார். அப்படியே வரிசை கட்டி கிரகங்கள் அப்படிங்கிறது நிற்கிது. இதுதான் நாம் ஒரு பாதி கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு. இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வத்துலேயும் அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பலாபலன்கள் அப்படிங்கிறது உச்சத்தை தொடப்போகுது இந்த மார்கழி மாதத்தில். சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தணும், நீங்கள் சொன்னால் ஜாலியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதை நம்ம சொல்ல கிடையாது. உண்மையிலேயே இது அமையிறது அரிதிலும் அரிதான ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். 6ஆம் இடத்துல அவர் மறைஞ்சிருக்கார். அப்படிங்கும்போது புனித பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சபரிமலைக்கு யாத்திரை போகிறேன், ஒரு பழனிக்கு முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன் யாத்திரை போகிறேன் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் கிளம்பி போனீங்கன்னா அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் தை பிறந்து நாம் மகர ஜோதி பார்க்க சபரிமலைக்கு போவோம் அப்படிம்பாங்க. அவங்களாம் கூட கொஞ்சம் மார்கழி மாதத்துலேயே போய் சபரிமலை ஐயனை கண்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கிரக நிலைகளுக்கு தூக்கி டாப்பில் உட்கார வச்சுருவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதம். ஏன்னா இந்த மாதிரி மாலை மாதிரி கிரகங்கள் இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மனசில் பட்டதை எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சேன் ஜோசியரை, அதை முடிச்சுட்டு தான் விடுவேன் ஜோசியரை அப்படின்னு இறங்குங்க, துணிஞ்சு இறங்குங்க. முன்னாடி நான் இதுமாரி இறங்கி கஷ்டப்பட்டு விட்டேன், இது மாதிரி ஏமாந்து விட்டேன், அதனால் பயமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி விட்டதை பிடிக்கிறேன்னு துணிஞ்சு இறங்குங்க. நேர்மையாக மட்டும் செயல்பட்டால் போதும். அடித்து தூக்கும் வாய்ப்புகள் தேடி வரும். எதிராளிகள் எல்லாம் காணா போயிடுவாங்க. அப்படி ஒரு அற்புத யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க. கூட்டுத்தொழிலில் கூட்டாளிகள் விலைக்கு போனாலும் கூட எப்பா இவன் போனது தாண்டா எனக்கு நல்லது அப்படிங்கிற அளவுக்கு அற்புத யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். போன மாதத்தை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதம் அப்படிங்கிறது போன மாதத்துக்கு 20 மார்க்குனா இந்த மாதத்துக்கு 100 மார்க்கு. அப்போ கணக்கு போட்டு பார்த்துங்க எவ்வளோ பணம் வரும், எவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஒன்றுமே இல்லாதவங்க கூட பெரிய ஆளாகக்கூடிய ஒரு யோகம். ஒரு களிமண் பிடிச்சி வச்சா பிள்ளையாராவது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கிரகங்களால் பிடிச்சி வச்ச ஒரு அற்புதமான யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் இந்த மாதத்தில் சொல்லணும். அதுமாதிரி கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுக்க மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறார். 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனை பார்க்குறார். அப்படிங்கும்போது திடீர் முன்னேற்றம், வெளிநாடு முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு போகணும், ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் ஒன்றும் வேலை செஞ்சு கட்டுப்படி ஆகலை, ஏதோ வர்றது வாய்க்கும் வயிற்றுக்குமே பற்ற மாட்டேங்குது, 10 ரூபா மிச்சப்படுத்தினா எங்கேயாவது வெளிநாடு தான் போகலான்னு இருக்கேன், ஆனால் ஒன்றும் வாய்ப்பு அமைய மாட்டேங்குது, என் கூட படித்தவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டானுவோ, ஒன்றும் நமக்கு வாய்ப்பு வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ விசா கிடைக்கும்.
யாரோ அண்ணன் அனுப்புனா, தம்பி அனுப்புனா, மாமா அனுப்பிச்சான், மச்சான் அனுப்பிச்சான், இல்லை கூட்டாளி ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் விசா அனுப்பிச்சான், இவ்வளோ நாளாக எடுத்த முயற்சி கைகூடல, இப்போ தான் ஜோசியரை கூடிச்சு அப்படின்னு நீங்களே இந்த மாதம் முடிஞ்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெளிநாடு பயண வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க. சுபகாரியங்கள் நடைபெறதில் இருந்த காலதாமதங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது வரப்போகுது. வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சியே நடக்கலை, கல்யாணம் ஆச்சு ஆகி பல வருஷம் ஆச்சு, பிள்ளை பேர் பார்த்து பல வருஷம் ஆச்சு, கெட்டி மேலே சத்தம், சுப மேளம் கொட்டி பல வருஷம் ஆச்சு, துக்க காரியம்தான் நடக்குது. ஊடே பீடை பிடிச்ச மாதிரி இருக்குது. பங்காளிய வகையில் துக்கம், புறமுறை வகையில் துக்கம்னு நான் 10 கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், ஆனால் 20 துக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். நம்மளை சுற்றி எல்லாம் எதிர்மறை ஆற்றலாக இருக்குது அப்படின்னு உணர்ந்தவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு இதை நம்ம சொல்லிவிடலாம். குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் அந்த இடத்துல துக்கத்துக்கு வேலையே கிடையாது. குலதெய்வ அருள் அப்படிங்கிறது தான் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கணும். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்க போது. இதனால் அப்படியே ஒரு ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதும்பாங்க பார்த்தீங்களா, பாட்டு எழுதுகிறவங்கலாம் சொல்லுவாங்க, கவிஞர்கள்லாம். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மாதத்தில் பறக்கும். அப்படி ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சுரா, இது போதுண்டா என் வாழ்க்கையில், இதுக்கு மேலே எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், நான் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறனோ இல்லையோ, கூட வேலை செய்கிறவன் கூட சுற்றுறவன்லாம் வந்து இன்னொன்று வேலைக்கு போலியா இன்னொன்று வேலைக்கு போலியான்னு சமுதாயத்தில் கேட்குறவனுக்கு பதில் சொல்ல வைக்கிறேன். அதுக்காகனாச்சும் எனக்கு ஒரு வேலை கொடு கடவுளே அப்படின்னு கதறிக்கிட்டு கிடந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. குடும்ப சூழல் அப்படிங்கிறது மன நிம்மதியை கொடுக்கும். குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது. வெளியில் 1008 பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனைடா அப்படிங்கிறவங்களுக்கு மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கும். இது மாதிரி வழக்குகள் சாதகமாக முடியும். செய்யாத தப்புக்கு தண்டனை, செய்யாத தப்புக்கு வீண் பழி, தேவையில்லாத ஒரு பொய் வழக்கு, இதனால் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஜோசியரை அப்படின்னவங்களாம் வழக்கில் வெற்றி பெற்று உங்கள் மேலே சுமத்தப்பட்ட கரையை தொடச்சி அப்படியே தலை நிமிர்ந்து நடமாட போகிறீங்க. உங்களை மேலே வீண் பழி போட்டவன் உங்களை பார்த்து கூனி குறுகணும். அப்படி ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் விடுவார். அப்பயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை அவர் மேலே தான் விழுவோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு நேரம். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். வெளிநாட்டிலேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்துலாம் உங்களுக்கு அழைப்பு வரலாம். ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா அதை விட பெரிய நிறுவனம் இங்கேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறது என் கனவுடா, இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறது என்னோடய லட்சியம்டா அப்படின்னு 4 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த நிறுவனத்துலேருந்தே உங்களுக்கு தானாக அழைப்பு வரும். நாம் தேடி போனப்போ வராத வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களை தேடி வருது. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுதான் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அதே மாதிரி மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு ராசி அதிபதி புதன் போகிறார். சப்தமஸ்தானத்துக்கு போய் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். சாதாரணமாக போகல, ஆதித்யனோட புதன் இணைகிறார். அதான் புத ஆதித்யம் அப்படிங்கிறது. அப்போ நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல். மாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே கூடி வரும். மொத்தத்தில் மிதுனராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நமக்கு நேரம் வருமானு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு 30 நாட்கள் உங்கள் முன்னாடி வந்திருக்கு. இதை பயன்படுத்திங்க. விரயஸ்தானத்தில் குரு இருக்கார், அவருக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு குரு படத்தை வீட்டிலே வச்சு வணங்கலாம். வணங்கிட்டு குரு கவசம் பாடி சந்தோஷமாக அவருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வணங்கிட்டு ஏலபால மாணவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மார்கழி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி மகத்துவங்களை நிகழ்த்தி காட்ட போகிற ஒரு மாதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.